ரகு, கமலா, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. அப்பா வந்தாச்சு. அப்பா 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 அப்பா. உங்களுக்கு எல்லாம் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கடா. ஓடி 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 ஓடி. உங்களுக்கு என்ன வேணும்? பாவாடை சட்டி. ஐயோ, சட்டியை மறந்துட்டேன். பரவாயில்ல, வெறும் பாவாடை கட்டிக்கா. உனக்குடா? அப்பா எனக்கு வெடி. யாருக்கு வைக்க போறேன்? தெருவில் வைக்க போறேன். சரி வை. எவனோ மாட்ட போறான் உன்கிட்ட. உனக்கு என்னடா? சட்டை. அவசரப்படாதீங்கடா. எல்லாருக்கும் 3 செட் Dress, லாலா கடை 3 கடையினுடைய மிட்டாய், அதுக்கப்புறம் 200 ரூபாய் பட்டாசு வாங்கி வந்திருக்கேன். விடிஞ்சதோ இல்லையோ 2:30 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சி தலையை முழுவிட்டு வெட்டி வெட்டி வெட்டின்னு வெடிங்க. தெருவே அதரணும். உனக்கு சுறுசுறு வச்சி. என்னங்க இது? கடை தெருவியே விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க. கடையா இருந்தா வாங்கலாம். தெருவை கார்பரேஷன் விற்பாங்களா? 3 மாசம் போனஸ் கிடைச்சது. 2100 ரூபாய். 600 ரூபாயில உனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு 2 வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சந்தானம், இது உனக்கு. ரகு, இது உனக்கு. என்னங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதுக்கு வாட்ச்? பணம் பூரா காலியா? 2100 ரூபாயும் காலி. ஜவுளி கடையில ஒரு 500 ரூபாய் கடன். கை நிறைய பணம் வரும்போது கொஞ்சமாவது சேர்த்து வச்சாதான் சமயத்துக்கு பயன்படும். இப்படி வேட்டு விடக்கூடாது. வேட்டு என்ன, ராக்கெட்டே விடுவேன். எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்காக வயிற்ற கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்க்க மாட்டேன். நான் என்ன 700 ரூபாய் சம்பளத்திலேயே இருந்துருவேன் நினைக்கிறியா? அடுத்த வருஷமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அச்சாபீஸ் திறக்க போறோம். லட்சக்கணக்கான பணமா குவியும். சொந்தமா ஒரு பங்களா கட்ட போறேன். கிரகப்பிரவேசம் எப்படி? 3 கச்சேரி, ஒரு டான்ஸ். பசங்களா, ஆளுக்கு ஒரு ரூம், அட்டாச்டு பாத்ரூம். ஷவரை ஓபன் பண்ணுங்க, ஜில்லு 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 ஜில்லுன்னு குளிங்க. பிளாஸ்டிக்லயா கல்லு கட்டணுமா? அடி சக்க பூந்து விளையாடு. உனக்கு செயினா? சந்தானம், நீ ஏன்டா எதுவுமே கேட்காம நிக்கிற? LIC பில்டிங் வேணும்னு கேள, வாங்கி தர. எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியலப்பா. இந்த வாட்சை பார்த்தது என் சந்தோஷம் தாங்கல. பாத்தியாடி, பசங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எத்தனை லட்சம் வேணுமானாலும் வாங்கி செலவு பண்ணலாம். டேய், நீ தாண்டா என்னுடைய மூத்த மகன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் எல்லாம் வந்தது. உன்னை நான் ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறேன். அங்க பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் படிப்பாங்க. நீயும் கூட சேர்ந்து படி. திரும்பி வந்ததும் அமெரிக்கா, லண்டன்னு உன்னை அனுப்புறேன். எல்லாரும் தாண்டா ஹோல் ஃபேமிலி லண்டனுக்கு ஃப்ளை பண்ண போறோம். செந்தூர்வாள் செல்வக்குமரா, எங்க அப்பா முருகா, என்ன மட்டும் காப்பாத்துறா. என்ன இங்க திருட்டு கும்பிடு? தொழிலுக்கு வந்திருக்கிறோம். தெய்வ பக்தி வேண்டாமா? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? பிரிண்டிங் மை டாக்ஸில போய் வாங்கிட்டு வந்ததா வவுச்சர் கொடுத்திருக்கிற. அவன் டோர் டெலிவரி கொடுத்ததா என் கண்ணால பார்த்தேன். 5 அழுத்தி பையில போட்டுட்டியா? அதை விடு. இந்தா சிகரெட் குடி. லஞ்சம் கொடுக்குறியா? அடச்சி எழுந்திரியா. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற முறையில வெளியே போறோம், பார்ட்டி கொடுக்குறோம், தண்ணி சாப்பிடுறோம், மறுபடியும் வெளியே போறோம். இது ஆபீஸ். நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். அதை கீப் பண்ணிக்கோ. மாணிக்கம், என் பொண்டாட்டி இருக்கிறாள, அவ விளக்கு மாதிரியா வாங்கிட்டு வரல, வெங்காய பச்சியா வாங்கிட்டு வரல, ரிப்பனியா வாங்கிட்டு வரல, அருகாமனையா வாங்கிட்டு வரல, நான் அரிக்கிறா. அதனாலதான் ஒரு 5 ஒதுக்குனேன். ஏயா, உன் பொண்டாட்டி விளக்குமாறும் வெங்காய பஜ்ஜியும் கேட்டா உன் சொந்த பணத்துல, சம்பள பணத்துல வாங்கி கொடு. ஆபீஸ் பணத்துல வாங்கி கொடுக்கணுமா? சம்பளம் பத்தலப்பா. பத்தலன்னா இதுல இருந்து எடுத்துக்கிறதா? என்னத்த அப்படி பெருசா எடுத்துட்டேன்? என்ன சத்தம்? இல்ல, பெயிண்ட் கம்பெனில இருந்து பில் வந்ததுங்க. அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு. பிரிச்சுட்டோம். டிக்கேம்ல சத்தம் போட்டு பேசணும். இனிமேல் சத்தம் மெதுவா பேசலாமே. இது ஆபீஸ். மாணிக்கம், எங்க காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டேன். காட்டி கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்தது. உள்ள குட்டிக்காரனாச்சேன்னு இன்னொரு எண்ணம் வந்து அதை அழிச்சிடுச்சு. அப்ப அடிக்கடி அதை வந்து அழிக்க சொல்லு. இனிமே ஒதுக்குற பிசினஸ விட்டுடு. அப்படி இல்ல உன்னுடைய சீட்டு கிழிஞ்சி அவ்வளவு அழுத்தம் இருக்கணும். அதுல வா, இன்னைக்கு என்னுடைய பார்ட்டி. எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஆனா யாரும் கல்ல அடிக்க விழுந்துட கூடாது. வீடு போய் சேர்ந்துடணும். என்ன குப்புசாமி, என்ன பார்ட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படிங்க நீங்க வராம பார்ட்டி ஆரம்பிச்சா மரியாதை இருக்குதா? அப்படியா? சந்தோஷம். என்னையா பார்ட்டி? மெயின் விஷயம் எங்கயா? நீங்க வந்தோன்னு ஆரம்பிக்கணும்னு மறைச்சு வச்சிருக்கேன். 5 பேருக்கு அரபாட்டலா? இன்னொன்னு இருக்கு. சோடாங்க. சோடா சாப்பிட்டாங்க. அதுதான் தண்ணி வச்சிருக்கேன். அல்பதனமான ஆளியா நீ. ஆமா, இது என்ன 10 கடலை உருண்டை? ஆளுக்கு 2. ஒன்னு இங்க சாப்பிடுங்க, ஒன்னு வீட்டுல கொண்டு போய் குழந்தை ஊட்டிட்ட கொடுங்க. என்ன பார்ட்டியா? அடியா இதுக்கெல்லாம் வந்த பாருனாரு. அடி இருக்க கடையில அடிச்சுக்கிறோம்ல இல்லையா? குப்பு, மேனேஜர் சார், அந்த மரியாதை பார்ட்டி இது
ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு சிக்கன் பகோடா, அவிச்ச முட்டை ஒண்ணுமே இல்லை. சரி சரக்காவது நிறைய இருக்குதான்னு பார்த்தா கோயில் தீர்த்த மாதிரியா கொடுக்குறேன். சாகுனாங்கடியில உட்கார்ந்து சாராயம் குடிக்கிற பசங்களை நம்பி வந்தாமா என்னண்டா கோயில் தீர்த்தா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு உனக்கு நாக்கு நாட்டியம் ஆடுது. அதிகமா சாப்பிட்டா கெடுதல் கண்ணா. நான் புல்லாங்கோயில் நடுவுல சிக்கன் மட்டன் எனக்கு வாங்க தெரியாதா? என்கிட்ட பணம் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா அது சரி வரும். எது சாப்பிட்டு கடலை துண்ணு அதுல B1 B6 B12 எல்லாம் இருக்குது. அத கூட அல்கா பசங்க அள்ளிட்டானுங்களே இல்லையே. துண்டானுங்களா? அலையிறாங்க பாரு. அடே பையா லோகு 10 பைசாக்கு வேர் கடையில வாங்கிட்டு வாடா. ஏதாவது ஒரு பெருந்தன்மை இருந்தா 10 பைசாக்கு ஒரு 2 ஏக்கர் வாங்கி வேர்கல்ல வதக்கி சொல்றான். அதுவும் சரி. அடே லோகு 10 பைசாக்கு 2 ஏக்கர் வாங்கடா, நான் வந்து விதைக்கிறேன். பார்ட்டி கொடுக்கறானாம், பார்ட்டி பிச்சைக்காரப்ப. நீ ரொம்ப பேசுற. ஆபீஸ்ல நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். இங்க எல்லாருமே மாமா மச்சான் தான். இங்க மரியாதைய வித்து மரியாதைய வாங்கணும். இந்த பாரு இதெல்லாம் துப்பிட்டான். உன்னை என்னடா மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன 7.5 குதிரை கூட்டின கோச்சில போற பெரிய பிரபுவா? அடுத்த வாரம் இதே நான் பார்ட்டி கொடுக்கறேன், நீ வந்து பார். அலையாதீங்கடா, அடுத்த வாரம் போயிடுவோம். வாங்க பசங்களா. பள்ளிக்கூடத்து பியூனு கரெக்டா பெல் அடிச்சிருப்பானே, அவனுக்கு என்ன அவசரமோ? இது என்ன ப்ரோகிரஸ் ரிப்போர்ட்டா? கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா? வெரி குட். இந்த பேனா உனக்கு பிரசன்ட் பண்றேன். என்னங்க இது 50 ரூபாய் பேனாவை கொடுக்குறீங்க? என்னடி பேசுற? கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், 500 ரூபாய் பேனா கொடுக்கணும். இல்ல இத கொடுத்தேன். ஆமா உன்னுடைய ரிப்போர்ட்டுங்க. ஏன் டீச்சருக்கு டெலிவரி வருமோ? சரி விடு. சுத்தமா பரிசு இருக்கிறாரா? நிம்மதி. ஏயா அவன் கொடுத்தானே, அது பார்ட்டியா இது பார்ட்டியா? இதுதான் பார்ட்டி. அவன் வெறும் தண்ணிய ஊத்தி கொடுத்தான், இங்க ஸ்பென்சர் சோடா இருக்கு. ஆமா. அவன் வச்சது வெறும் வேர்க்கடலை, இங்க வெரைட்டி ஆஃப் டிஷஸ். ஆமா. அவன் கொடுத்தது லோக்கல் பிராண்டி, இது ஃபாரின். ஆமா. ஈச் 350 rupees. மேனேஜர் சார். வாயா நாயுடு, அன்னைக்கு உன்னுடைய பார்ட்டில உன்னை திட்டிட்டனே, நீ எங்க வராம இருந்திரியோன்னு நினைச்சேன். அத நினைச்சிட்டு இதுக்கு வராம இருப்பேனா? பார்ட்டியில 2 ரவுண்டு அதிகமா போயிடுச்சு. நான் 4 வார்த்தை பேசுறதா? நீங்களா பேசுனீங்க? உள்ள போன சரக்கு பேசிச்சு. இன்னைக்கு என்ன பேச போறீங்களோ, திட்ட போறீங்களோ? மருத வீரன்னு நினைச்சுக்கிறேன். சாப்பிடுங்க, நல்ல தாராளமா சாப்பிடுங்கயா. வாழ்க்கையில இதை விட வேற என்னையா இருக்குது? ஏயா நாயுடு, போறப்ப என்ன தள்ளிட்டு போறோம்? ஒண்ணு கிடையாதுங்க. அருணாக்குடிய கூட அறுத்து எடுத்துறானாமே. அடி கப்பு. உங்க மனசு யாருக்கு வரும்? நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாயை கட்டி 4 காசை ஏன் சேர்த்து வைக்கிறேன்னா, எதிர்காலத்துல பிள்ளைங்களுக்கு வேணுமேன்னு தான். நான் மட்டும் சின்ன வயசுல கஷ்டப்படலையா? எனக்கு புள்ள குட்டிங்க இல்லையா? எனக்கு திறமை இருக்குதுயா. நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன், அந்த நம்பிக்கையும் இருக்குது. அதனால எதிர்காலத்தை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். கப கப கபன்னு ஜம்முன்னு அடிங்கயா, சந்தோஷமா அடி. அடி அடி ரா ரா. குடியார பசங்க என்னடா சோடாவே உடையாம எல்லாம் ராவா குடிச்சீங்க. நாயுடு மேனேஜர் சார். அந்த மரியாதை இருக்கட்டும். கேக்குறியா? அம்மா எல்லாரும் சாப்பிடாச்சா? அப்படிதான் பண்றது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யறது? நாய்க்கு விலை உயர்ந்த சாப்பாட நாய்க்கா? நான் வீட்டுக்கு கட்டிட்டு போறேன். சரிங்கடா, இதெல்லாம் கொண்டு போய் என் பொண்டாட்டிட்ட கொடுத்தேன்னா நான் வாங்கிட்டு வந்ததா நினைச்சு அவங்க சிரிப்பாங்கடா. நான் வந்தா நாயுடு வழியில பார்த்து போ. கார்ல வரும், லாரில வரும். ஒரு டாக்ஸி கொண்டாடுறீங்களா? அண்ணே டாக்ஸி வேணாம். என் வண்டியில நான் கொண்டு டிராப் பண்றேன். என்ன வண்டிடா? மோட்டர் பைக்லயே போலாம். புல்லட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியா? வணக்கம் முதலாளி. ஏப்பா
நீதான் மாணிக்கத்துக்கு மூத்த பையனா? உன் பேர் என்னப்பா? சந்தானம். எம் சந்தானம். ஆமா, என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விசேஷம்? அம்மா தான் நம்பிச்சாங்க. நான், அம்மா, தம்பி, தங்கச்சி நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல. உங்க அப்பா ஒரு மாதிரியா பேசுவானே தவிர ரொம்ப நல்லவன். நானே எத்தேன் உங்களை எல்லாம் இப்படி நெருக்கடியா விட்டுட்டு போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல 500 ரூபாய் இருக்கு. இத கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுங்க. ஏப்பா? எங்களுக்கு பணம் வேண்டாங்க. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. ஒழுங்கா வேலை செய்வியா? செய்யுங்க. குட். வா போலாம். நாயுடு, நம்ம மாணிக்க பையனை வேலைக்கு வச்சிருக்கேன். ஆபீஸ் பாயா சேர்த்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்து கொடுத்து இவனை ஆளாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, இவன் ஆளாக்கிறேன். டேய், இந்த கடையில போய் சார்மினார் சிகரெட் வாங்கிட்டு வா போ. இதுல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா ஆமா, உட்காரு. வடால்கப்பா, வா வா. என்னடா சொன்னாங்க, நீ சாப்பிடலையா? நீ வந்தோட சாப்பிட தான் வந்திருக்கேன். ஏண்டா உங்க அம்மா ஊறுகாய் வைக்க மறந்துட்டாங்களா? எங்க வீட்டுல ஊறுகால பொட்டில் ஊறுகாய் வாங்கிக்கோன்னு 10 பைசா கொடுத்தாங்க. என் தங்கச்சி வேர்க்கல கேட்டது, போகும்போது வாங்கிட்டு போறதுக்காக தான் வச்சிருக்கேன். அப்ப இந்த ஊறுகாய் நம்ம 2 பேரும் தொட்டுக்குவோம். சரி. சந்தானா, இங்க வா. என்ன சார்? சாப்பிட்டியா? சாயங்காலம் சாப்பிடுறது இல்லைங்க. குறும்பு, உங்க அப்பட மாதிரியே குறும்பு. சரி சரி, நீ செலவு கணக்கு கொடு. இந்தாங்க. என்ன செலவு? காஃபி 5க்கு 1 75, மிஷின் மேனுக்கு 35, வெத்தலை பாக்கு 40, ஆக மொத்தம் 2000 ரூபாய். டேடே மீதி. டேய், கணக்கு இப்படி எழுதக்கூடாதுடா. காஃபி 5க்கு 1 75ன்னு போட்டிருக்கீல்ல, அத 10 காஃபிக்கு 3 ரூபா 50 பைசான்னு எழுது. மிஷின் மேனுக்கு டீ 35 பைசான்னு எழுதிருக்கேல்ல, அவர் கீரை வடை சாப்பிட்டார், அது 40 பைசா, மொத்தம் 75 பைசான்னு எழுது. இப்படி ஒன்னொன்னையும் கூட்டி கூட்டி போட்டு 25 ரூபா வர்ற மாதிரி எழுதி கொடுத்தேன்னா நான் 10 ரூபா எடுத்துக்கிறேன், உனக்கு 2 ரூபா தரேன்டா. அதெல்லாம் தப்பு சார். அரங்கன கையில ஒட்டிக்கிறவாமா. முதலாளி உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? யோ குப்புசாமி, சந்தானத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவனை வளர்த்த ஆளாக்கு, புத்தி சொல்லி பெரிய ஆளாக்குன்னு சொன்னாரு. டேய், அவசரமா முன்னேறணும்டா. நான் சொல்றத கேடுறா, என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்ல திங்கிற சோத்துல மண்ணு விழுந்துடாமா. சார், முதல்ல என்ன வேலை விட்டு போக சொன்னாலும் சரி, நான் திருட்டு கணக்கு எழுத மாட்டேன். நீ எல்லாம் உருப்பட மாட்டடா. நாயுடு, இதுதான் அவன் ஆளாக்கு லட்சணமா? இல்லங்க, எப்படி கணக்கு வாயை எழுதுன்னு மூடியா. உன் கணக்கு நீயும் ஏதோ புள்ளக்குட்டிக்காரன்னு விட்டு வச்சா அவனையும் கூட்டாளியாக்க பாக்குறியா? இன்றைக்கு தான் எடுத்துட்டு சும்மா எரியா. ரொம்ப மோசமான ஆளியா. சந்தானம், பாப்பா. இப்படி எல்லாம் கணக்கு எழுதி ஒரு சின்ன வீடு கட்டிடலான்னு பார்த்தா இந்த பய விட மாட்டான் போல இருக்குது. உண்மையா வேலை செஞ்சா ஓலப்பாய் கூட வாங்க முடியாது. இப்படி உட்காரப்பா. பரவாயில்ல, உட்காரு. குருவி தலையில பனங்காய வைக்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல குடும்ப பாரம் உன் தலையில விழுந்துருச்சு. ஏப்பா சந்தானம், நீ சம்பாதிக்கிற பணம் உன் குடும்பத்துக்கு போதுமா? எங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ண முடிச்சு அப்பளம் போடுவாங்க. நான் அதை வீடு வீடா கொண்டு போய் வித்துட்டு வருவேன். பங்களால இருக்க அவங்க ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுவேன். வீடுங்களுக்கு பேப்பர் போடுவேன். என் தம்பி தங்கச்சி படிக்கிறாங்களே, அவங்களுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணுமே. நான் மிஷுமே கிட்ட சொல்றேன், நாளை காலையில இருந்து ஆபீஸ் நேரம் போக மத்த நேரத்துல பிரஸ் பிரிண்டிங் வேலை கத்துக்கோ. எதிர்காலத்துல படிச்சவனோட கைத்தொழில் தெரிஞ்சவனுக்கு தான் அதிக மதிப்பு. என்ன வேலை கத்துக்கிறியா? சரிங்க முதலாளி. ரகுமணி, வாங்கடாங்க. என்னடா இது? அதே பட்டாசம் சொல்லுவாங்க.
எப்படி இருக்கு செலக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பொண்ணுட்ட இல்ல என்னென்ன படா நீ வச்சு போயிரு உனக்கு இது நல்லா இருக்குல்ல காம்பினேஷன் படா. நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த பட்டாசுல தனாதன் தனாதன் வெடிக்கணும். இந்த தெருவே நம்ம வீட்டை வேடிக்கை பார்க்கணும். ஓகே என்ன சொல்லேண்டா, அம்மா இறந்து 8 மாசம் தான் ஆகுது. 1 வருஷம் வரைக்கும் எந்த விழாவும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சட்டமா சட்டமா இருந்தா சொல்லு, ஃபாலோ பண்றேன். உங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும் சொல்லி அம்மா ஆசைப்பட்டாங்க. இந்த தீபாவளி இன்னைக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த தீபாவளியை ஜாம் நடத்து. என்ன உனக்கு ஒண்ணும் வாங்கிக்கலையா? இந்த தீபாவளி எனக்கு இல்லை. அண்ணே, இந்த படம் எப்படி இருக்கு? சரி நைஸ். காலேஜ் ஃபீஸுக்கும் புஸ்தகத்துக்கும் 1700 ரூபாவா? எந்த வருஷமும் இவ்வளவு ஆகலையே. அண்ணே, இந்த வருஷம் நான் BA டிகிரி கோர்ஸ். புத்தகத்துக்கு மட்டுமே 600 ரூபா ஆகும். அண்ணே, இப்பெல்லாம் ஒரு குழந்தைய கான்வென்ட்ல சேர்க்கணும்னாலே 300 ரூபாய்க்கு மேல செலவாகுது. அப்படியா? நான் உங்களை எல்லாம் கான்வென்ட்ல சேர்த்தப்போ மாசம் 5-10 தானே ஆகும். அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால. சரி பணம் எப்போ? 15ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 10ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 7ஆம் தேதிக்குள்ள கட்டணும். சரி நீங்க காலேஜ் போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வரேன். ம் வரேண்ணா. சந்தானா, எங்க வந்த நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? இது நான் அப்புறம் வரேன். என்ன எதிர்த்துக்க மூடி கட்டி போய். ஆமா, பெரிய இலக்கியமா எழுதிக்கிட்டு இருக்க, மூடு கட்டு போறதுக்கு. என்ன விஷயம்? மீனவர்களுக்கு ஒரு 200 ரூபாய் பணம் இருந்தா கூட அடுத்த வாரம். பாரு, இந்த அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாசம் தரேன், இதெல்லாம் வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெட்டு போகும். உனக்கு வேணுங்கிறப்ப கேளு, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துட்றேன். இல்லைன்னா அடுத்த வாரம் தரேன் நான் சொல்றேன். அழகு இப்பெல்லாம் வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கு. வெறும் காலேஜ் ஃபீஸுக்கும் புக்ஸுக்கும் எவ்வளவு பணம் செலவா தெரியுமா? நானும் உங்ககிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் கணக்கு வச்சிருக்கேன். நீ என்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை? பல வருஷமா பழகிறோம், எவ்வளவோ கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம். இப்ப மட்டும் என்ன திடீர்னு கணக்கு விளக்கு? இல்ல என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வேற ஏதாவது பேசுறது என்ன பேசு. அம்மா என்ன எழுதுக்க? கிசு கிசு ரகசியமா சொல்ல விடாத. அடே, எனக்கு ரொம்ப நாள் அந்த கிசு கிசு பத்தி கேட்கணும்னு ஆசை. ஆமா, இந்த அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படிதான் தெரியுது? சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்ன நிஜமா பொய்யாரு கூட பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் போட்டுறோம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இங்க கூத்தாடி 2 பட்டா பத்திரிகைக்காரர் கொண்டாட்டம். எடுத்துக்கட்டு நேரம் தான். உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா சொல்லு, கச்சாமுச்சார எழுதிடுறேன். வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையை எழுது. ஆமா, உண்மையை எழுதுறான். அதோட பத்திரிகை மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான். யார திட்டலாம்? ஏப்பா ஏன் தயங்குற? உங்ககிட்ட கேட்கறதுக்கே தயக்கமா இருக்கு. உன் தம்பி தங்கச்சி காலேஜ் கட்ட பணம் வேணுமா? ஆமா. எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் வேணும். இவ்வளவுதானே? இந்த 500 ரூபாய்க்கு வவுச்சர் எடுத்திருக்கேன், இதை ஞாயிற்று கொடுத்து வாங்கிக்கோ. ஏப்பா என்ன விஷயம்? முதலாளி, இந்த காலத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே எடுத்து கொடுக்குறீங்க. உங்க பெருந்தன்மையும் மனிதாபிமானத்தையும் நினைச்சா என் உடம்புல புல்லரிச்சு போகுது. சந்தானம், நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நீ உனக்காக எதையுமே கேட்கறது இல்ல, செஞ்சுக்கிறது இல்ல. இந்த காலத்துல மத்தவங்களுக்கா வாழ்றது ரொம்ப கம்மி. அந்த நல்ல கொள்கை உன்கிட்ட இருக்கு. வறுமையில சிக்கி அந்த கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ வந்துடக்கூடாதுன்னா என்னால முடிஞ்சது உனக்கு நான் செய்கிறேன். கடவுள் தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணான்னு அர்த்தம். God is great.
நாயுடு சார், நாயுடு சார், இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க. ஏன்பா சந்தானா, ஏற்கனவே உன் கணக்குல ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறயா? முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா? வாப்பா தரேன்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற, வா வாங்கிக்க. இந்த பாரு, நான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பணத்தை எண்ணி எண்ணி எண்ணியே என் கைரேகை தேஞ்சு போச்சு. நீ சின்ன பையனா 50 ரூபா சம்பளத்துல இங்க வேலைக்கு சேர்ந்த, எங்களுக்கெல்லாம் காபி வாங்கி கொடுத்து தலைஞ்சடா. இன்னைக்கு நீ பெரிய மிஷின் மேன், உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். நான் உங்க அப்பாவுக்கு முந்தி இங்க வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு 575 ரூபாய் தான் சம்பளம். எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில எழுதி எனக்கு முதுகுல எழுதித்தான் போல இருக்குது. அது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சு. இந்த எல்லாம் அவங்கவங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும். அடே முகத்துல அடிச்சிடாதடா. நாயுடு சார், நானும் தான் பாக்குறேன். ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 9 நிமிஷம் பேசுறீங்களே, உங்களால எப்படி முடியுது? வாயாலதான். சில வயலுக்கு ஆண்டவன் வாயை கொடுத்தும் பேசுவேனான்னு அடம் பிடிக்கிறானே. நாயுடு சார், நான் தான். 40 வயசு ஆனாலே நாய் குணம் வரும்னு சொல்றாங்களே, வாஸ்தவம் தானே? எனக்கு தெரியாதே, எனக்கு 56 வயசாகுது. ஓ, நாயுடு சார், நீங்க ஒரு நாள் பூரா பேசாம இருந்தா நான் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன், பந்தயம். ஐயோ வேண்டாமா, இந்த ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என் வாய்க்கு பயந்துதான் ஒழுங்கா இருக்கிறாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தேன், அன்னைக்கு நீ எல்லாரும் சேர்ந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாங்களே. நாயுடு சார், நாயுடு சார், எங்களுக்காக ஒரு நாள் மௌன விரதம் இருங்க சார். சரி இருக்கிறேன். என்னைக்கு சார்? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. எங்க போக சொல்ற, நீ போடா உள்ள. என்ன ரகு, நான் நோஸ் எடுத்துக்க. ஆமாங்க. பேண்ட் துணி கேட்டேன். என்னென்ன இந்த துணி வாங்கிட்டு வந்திருக்க? நல்லா உழைக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, இந்த துணிக்கு என்ன குறைச்சல்? இது பியூனும் குறுக்கம் போடுற துணி. இத காலேஜ் போட்டுக்கிட்டு போன கௌரவமா இருக்குமா? ஓஹோ, கௌரவமா இருக்காதோ? நான் என்ன இதுல உனக்கு யூனிஃபார்மா தைச்சுக்க சொன்னேன். இதுல பேண்ட் தைச்சுக்கோ, இதுக்கு மேல வேற கலர் ஷர்ட் போட்டுக்கோ. அடா, இந்த டெரி காட்டன்ல வாங்கி கொடுக்குற சக்தி இல்லப்பா. இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான்டா தெரியும். நான் ஒன்னும் டெர்லினோ டெரிகாட்ட கேட்கல. இதுக்கு பேர ஒரு ஒயிட் ட்ரில் வாங்கியிருக்கலாம். காலேஜுக்கு போட்டுக்க நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது. காலேஜுக்கு போய் காக்கி துணி. என்னடா அது முணுமுணுப்ப? அண்ணன் இந்த அளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேரானேன்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றீங்களே? விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து வேலை பார்த்து உங்களை காப்பாத்திருக்கேன்டா. கௌரவமா கௌரவம். நானும் கௌரவம் பார்த்திருந்தேன்னா அப்ப தெரிஞ்சிருக்க உங்க நிலைமை. என்ன அமுதோ, என்ன படிச்சிட்டு இருக்க? யாரோ புது எழுத்தாளர், கதையே இல்ல, வெறும் செக்ஸ் போர். செக்ஸ் போரா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் படிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி புக்கு தான். செக்ஸ், சஸ்பென்ஸ், த்ரில்லு, பேய் கதையெல்லாம். சரி, படிக்கும்போது கொஞ்சம் விறுவிறுப்பா தான் இருக்கும். படிச்சு முடிச்சு 10 நிமிஷம் கழிச்ச உடனே போர் அடிக்கும். ஒண்ணுமே மைண்ட்ல நிக்காது. என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டியா? இல்ல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன செக்ஸ் புக் வச்சுக்கிட்டா? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, அது ஏன் கேக்குறேன். நேத்து நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணவன் மிஷினை கோளாறு பண்ணிட்டு போயிட்டான். ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அமுதோ, ஒண்ணு தெரியுமா உனக்கு? என்ன? இந்த மிஷினும் பொண்டாட்டியும் ரெண்டு ஒரே மாதிரி தான். ஒருத்தன் கை இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். கை மாறிடுச்சு. என்ன உதாரணம் இது? எங்க படிச்சீங்க? ஏதோ ஒரு புக்ல படிச்சேன். உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா? உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா என்ன? நான் வந்து காண்டேகர், ஜானகிராமன், ஜெயகாந்தன் இவங்க எழுதிய புஸ்தகங்கள்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். நல்ல புஸ்தகத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அது மனசை கிளறணும், அறிவை தோழணும். ஆழமான விஷயங்களையும் தத்துவங்களையும் படிக்கிற வயசா இது? ஏதோ பொழுது போறதுக்காக கதை நாவல் படிக்கிறோம். தத்துவம்னா இவங்க என்ன எழுதுறது? அந்த காலத்திலேயே பட்டினத்தார், வள்ளலார் அவங்க எல்லாம் சொல்லாத தத்துவத்தை இவங்க எழுதுறாங்க. உன்ன மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்றாங்க. பாவம், காகித பூ. சும்மா சொல்லிட்டா எப்படி? நான் சொல்றதுல என்ன தப்பு? விளக்கி சொல்லுங்க. அமுது, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா முடிவே இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். ஏதோ 50-60 வருஷம் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்ச கேள்வ மாதிரி பேசுறீங்களே, வேற ஏதாவது பேசக்கூடாதா? கிடைக்கிற நேரமே கொஞ்சம். வேற என்ன நான் பேசணும்னு நீ எதிர்பார்க்கிறேன்? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணும் இல்ல.
நேற்று நீ சாப்பிட்டு போகும்போது சொல்லிட்டு போனியே, புரியாதவங்களுக்கு சொல்லியோ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா அது சரிதானான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன புரிஞ்சது? அது எப்படி சொல்றது? அது வந்து 1 எத்தனை 2. 1ங்கிற நம்பரோட இன்னொரு நம்பர் சேர்த்துட்டு 2 நீ சொல்லிட்ட. நான் சொல்றது 1ங்கிறது ஒரு உயிருள்ள ஆண், 2ங்கிறது ஒரு உயிருள்ள பெண். இந்த 2ஐயும் எப்படி கூட்டுறது? 2க்கும் மனசு பொருந்திருந்தா கூட்டல் சுலபம். சரிம்மா, மனசு பொருந்து இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான காதல் 2 பேருக்கும் இருந்தா கண்ணுல ஆரம்பிக்கும், புன்னகையில வளரும். அதிலே புரிஞ்சுக்கலாமே. அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டா நீ என்ன செய்ய? ஏற்பட்ட என்னவா, ஏற்பட்டிருக்கு. நான் அவரை சந்திக்கிறேன், பேசுறேன், சில சமயம் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன். அவருடைய பார்வையில அவருடைய எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவராவே அதை சொல்லட்டும்னு காத்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி கண்ணா மூச்சு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வாயில புளியோதரை அடிச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அசட்டுத்தனமா சிரிக்கும் போது பாவமா இருக்கு. அவரா எப்பத்தான் சொல்றாருன்னு பாக்குறேன். சேஷாத்ரி, என்னங்க? ஒரு சந்தேகம். என்ன? வந்து ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்சே, வீடு கட்டவங்க ஆயிக்கல, விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா, சந்தானா வந்து நீ வேண்டாம்ப்பா, 1000 பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற, உன்கிட்ட பேசுறதே தப்பு. அமுதா, என்ன சார்? நீ சொல்லு. ஒண்ணும் என்ன சொல்லுமா. நம்பரா இருந்தா 1 2ன்னு சொல்லிடுவ. இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி? நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. முதா, என்னப்பா? இப்படி வாங்க. உட்கார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச. சொல்லுங்கப்பா. கல்யாண புரோக்கர் ரங்கசாமி இல்ல, அவர் வந்துட்டு போனார். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேம்மா. என் கல்யாணத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேப்பா. ஆபீஸ்ல எங்க கூட சந்தான்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன் நன்மைக்காக சில விஷயங்கள் சொல்றேன். கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. 2-3 நாள் நல்ல யோஜனை பண்ணி அப்புறம் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வா. சந்தானத்தை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன்மா. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவன் நடத்துறாங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு. 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. இவங்களுடைய படிப்பு, கல்யாணம் இதெல்லாம் வேற இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா வாழ்க்கை பூரா வறுமையோட தான் போராட வேண்டியிருக்கும். நான் பார்த்திருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவரும் 1000 2000 சம்பாதிக்கிறார். ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாம நிம்மதியா வாழலாம். என்ன யோசனை பண்ணி பாருமா. காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல என்ன வெக்கம். நல்லா அனுபவிச்சு எழுதிருக்காங்கல்ல அமுது. நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுற. 4 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு. ரொம்ப பெரிய காரியம்தான். தம்பி படிக்குதில்ல? இன்னொரு வருஷம் தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிஎஸ்சி படிக்குது. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் வேணும். இந்த காலேஜ் துறக்க சமயம் வந்துட்டா அதுக்கு எப்படியும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலே ஆயிடும். தங்கச்சிக்கு வேற
கல்யாண செலவு இருக்குல்ல? அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணமாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள். வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கை ஆயிட்டா தினம் போராட்டம் தான். சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுது, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். அடே, மணி 5 ஆச்சு. அப்பா கோயிலுக்கு போறோம்னு சொன்னாரு. நான் வரட்டுமா? சரி, போ, நாளைக்கு பேசுவோம். என் ரேடியோ. குட் மார்னிங் நாயுடு சார். குட் மார்னிங். நாயுடு சார், அமுதா இன்னும் வரல? நான் கிண்டல் பண்றியா? அவன் நேத்தே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாளே. என்ன? நகமும் கதையும் போல, வானமும் பூமியும் போல, பூவும் வாசமும் போல, புளியோதரையும் தயிர் சாதமும் போல. அப்படி எல்லாம் இருந்தீங்களே, உனக்கு தெரியாமலா அவ போயிட்டா? இதை இருக்குது பாரு, அவன் கொடுத்த ரிசிக்னேஷன் லெட்டர். அண்ணே, உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யார் அண்ணே அந்த அமுதா? அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்க முதல்ல. இல்ல, இன்விடேஷன் தான் வந்திருக்கு. அதுல அமுதாவுக்கும் பாலு கல்யாணம் போட்டிருக்கு. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2. அப்பா அடுத்த வருஷம் 3. நீ இந்த மாதிரி கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. Come on, try to take it easy. எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் என்கிட்ட ஏன் எவ்வளவு தூரம் பழகணும், ஏன் காதலிக்கணும்? முதல்ல நிஜமாவே உன்னை விரும்பி இருக்கலாம். அப்புறம் உன் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சு இவன் கூட வசதியா வாழ முடியாதுன்னு நினைச்சு மனசை மாத்திக்கிட்டு இருக்கலாம். வசதியா வாடுறதுக்கு பேர் தான் காதலா? ஒரு தடவை மனசு கொடுத்தா சாகுற வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை மாத்தவே கூடாது. அதான்டா காதல். சரிடா, நீ சொல்ற விளக்கத்துல இருந்து உன் குணம் தெரியுது, அவன் நடத்தையில இருந்து அவ குணமும் புரியுது. இவ்வளவு மாறுபட்டு இருக்கிற நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? சபல புத்தி இருக்கிற பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறத விட சங்கடமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு சந்தோஷப்படுற. சந்தானம், go and celebrate the event. இன்விடேஷனை பார்த்த உடனே அண்ணன் அப்படியே அப்செட் ஆகி போச்சு தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பொண்ணை அண்ணன் காதலிச்சிருக்கு. அண்ணனுக்கு காதல் கதல் கூட தெரியுமா? ஆச்சரியமா இருக்க. அண்ணனும் மனுஷன் தானே, அதான் காதல் வந்திருக்கு. ஆமா, அப்படி ஒருத்தர் காதலிச்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போகுது? யாரு கண்டா? அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விடுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சத்தம் போட்டிருக்கோ, அது பயந்து போய் தன் மனசையே மாத்திட்டு இருக்கா. கண்படியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ
எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா சுவையும் சொல்லுதம்மா ஏண்டா சேஷாத்ரி, ஏன் சார்? அன்னைக்கிளி படம் பாத்தியா? 5 வாட்டி பார்த்தேன் சார். அதான் மார்வாடியில உனக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். அந்த படத்துல கதாநாயகி அண்ணன் இருக்கிறாளே சுஜாதா சார். அது சரி, அவ சொல்லுவா சோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்கிறேன்னு. அத மாதிரி இப்ப சந்தானம் சோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறான். சார், இனிமே என்ன பத்தி அனாவசியமா ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது. நீ வேதனையில இருக்கிறியே, உன் மனசை மாத்தி சிரிக்க வைக்கலாமே நினைச்சேன். அதுக்கு இப்படி ஆத்திரப்படுறியே? நானும் சோறு சாப்பிடறவன் தான்ப்பா. இனிமே உன்னை பத்தி பேசினா கேளு. ஏண்டா சேஷாத்ரி, இங்க வேலை பார்த்து இருந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதிருப்பான் போல இருக்குது. பாதி பாதி அழிஞ்சு போச்சு. சந்தானா, சந்தானா, இந்தாப்பா இந்த ப்ரூஃபை கொடு. ஏண்டா சேஷாத்ரி, சார் இன்னைக்கு இது போறோம் சார். ஏண்டா ரொம்ப சலிச்சுக்கிற? நாகப்பா, இந்த வருஷமும் ஃபெயிலாமே. சரிதான் போடி. நான் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன? அண்ணன் சம்பளம் கட்டுது திட்டுது, நீ எல்லாம் கிண்டல் பண்ணணுமா? உண்மையே யாரும் சொல்லலாம். ஆமா, நீ பெரிய சத்தியவந்தினி. மூஞ்சிய பாரு. நேத்து அவசரமா ஒரு புக் வாங்கணும்னு அண்ணன் கிட்ட 5 ரூபா வாங்கிட்டு நூன் சோப் போனியே, தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா போனேன். நீ மட்டும் பெரிய யோகியனோ? போன வாரம் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும்னு அண்ணன்கிட்ட 25 ரூபாய் வாங்கினல்ல, எதுக்கு? எங்க ரசீது காட்டு பாப்போம். ஐயோ அண்ணே, நான் சொல்றேன். நான் சொல்றேன். நான் சொல்றேன். நீங்க யாரும் ஒண்ணு சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் போய் சொல்றீங்க? நீங்க என்ன ஏமாத்தல, உங்களே ஏமாத்திட்டு. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நான் வரேன். இன்னைக்கு புகாரில் போய் சாப்பிட்டு தான் போடும். ஐயோ அண்ணன் திட்டுவாரு. ஆஹா, அதெல்லாம் முடியாது. ஐயோ, என்னால முடியாது. சந்தானம் சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கமலா எல்லா பொருங்களும் என்கிட்ட சொல்லிச்சு. உங்க இஷ்டம். நாங்க இங்க வரதுக்கு முன்னாடியே என் பையன் என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உங்க மாதிரி சம்பந்தம் கிடைச்சது என் பாக்கியம். போன வருஷம் என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணினேன். சீதனம்மா 25,000 கொடுத்தாங்க. வைரத்தோடு வைர நெக்லஸ் போக மொத்தம் 50 பவுன் நகை போட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். என்னால அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு 5-6 பவுன்ல தாலி பண்றேன். கை காப்பு, காது கம்மல் ஒரு 3 நாள் போடுவேங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்சு, பட்டு சட்டை, பட்டு வெஷ்டி என்னால செய்ய முடியும். அவ்வளவுதான். ஆமா, கல்யாணத்தை எங்க நடத்த போறீங்க? இன்னைக்கு சொந்தக்காரங்களாம் பெரிய ஆளுங்க. இந்த வீட்லயா? இல்ல ஒரு நல்ல கல்யாண மண்டபம் பார்ப்போம். அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சொல்லட்டும். பெரிய லிஸ்டே போட்டுடுவாங்க, உங்களால சமாளிக்க முடியாது. அப்போ நாங்க புறப்படுறோம். சரி, ஒரு சின்ன வேண்டுகோள். 4-5 மாசம் கல்யாணம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டம். ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. சரி, வரா அம்மா. அப்ப வரோம். வரமா. மாப்பிள்ளையே எதை கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீயா ஏன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்ற? நம்ம கையில இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை சொன்னார்டா, மாமியார் கேட்டாங்க. சரி, நம்ம கையில இருந்தாலும் இல்லைன்னாலும் செய்ய வேண்டியது செஞ்சுதானே ஆகணும். நமக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. ஒண்ணும் இல்லாம நினைச்சா அவங்க மதிக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
நான் எப்படி சமாளிக்கிறேன் இப்போ எப்படியோ கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும் சொல்லியாச்சு. அது எவ்வளவு ஆகும் பாப்போம். ஒரு பட்ஜெட்டை போடு. பட்ஜெட்னாலே நமக்கு பயம். பட்ஜெட் போட்டு எந்த காரியமும் உருப்பட்டது கிடையாது தெரிஞ்சுக்க. பட்ஜெட் போடாம எவ்வளவு செலவாகுது எப்படிடா தெரியுது? பட்ஜெட் போட்டா மட்டும் தெரியுமா? விளையாடா எழுது. இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து ஒரு 3500 போடலாமா? 3500 ரூபாய். அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம். அந்த கல்யாண மண்டபம் ஒரு 500 ரூபாய். 500 ரூபாய். சாப்பாட்டு செலவு ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம். 1000 ரூபாய் எழுதுனீங்க. சரி. இது அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான். அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம். கணக்கு போட்டு மொத்தம் 6000. அவ்வளவுதானா? 6000 ரூபாய் தான் சமாளிக்கலாம் ஆளுங்க. பிகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம். 5000 ரூபாய் ஆச்சு. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரி தீர்ந்து போச்சு. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம். ஏன்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன் என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு. பொண்ணுக்கு என்னென்ன தருவ? பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும். சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவ? ரொக்கமா கொடுக்க என்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா? அட போயா, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டாயா? இப்ப எல்லாம் மாப்பிளைக்கு கிராக்கி அதிகம் இல்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீடி செஞ்சாரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துறேன். எனக்கு என்ன தருவ? என்னால முடிஞ்சது சார். அட எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 200 300. 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாயா? ஏயா சலிச்சுக்கிற? இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா காப்பி சாப்பிட்டு போலாம். சரி சரி. அம்மா காப்பிக்கு காசு இருக்குல்ல? இருக்கு. மசால் தோசைக்கு இருக்கு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பட்ஜெட் போட்டே நீங்க? 6000 ரூபாய் ஆகும் சொன்னேன். இப்ப என்ன கல்யாணம் நெருங்க செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நானா பட்ஜெட் போட்டேன். பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாம்டா குழப்பம் வருன்னு. கேட்டியா நீ? அமாண்டவா என் மேல பழி போடாது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். சொல்றது கேடா. நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ? கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான். கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? டே விளையாடாத. எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15 ரூபாய் ஆயிடும் போது இருக்க. அதுக்குள்ள அவசரப்படாத. கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு? ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 5000 ரூபாய். முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய். நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன். எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது இன்னொரு 5000 ரூபாய் எப்படிடா சமாளிக்கிறது? கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவரை பிடிச்ச ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி. நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன். இந்த கண்ணனை கொஞ்சம் நில்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல. நான் வரேன். உன் நிலைமையை தெரிஞ்சுதாப்பா சொல்றேன். நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல. நாயுடு சார், தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றதை கேளுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. நல்ல மாப்பிளையா பார்க்க சொன்னாரு. படக்குன்னு ஓ ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டா ரொக்கமா 5000 ரூபாய் கொடுப்பாரு. 5000 ரூபாவா? ஆமா. உண்மையாவா? நான் விளையாட்டுக்க சொல்றேன். கொடையை போட்டு தாடவா? நாயுடு சார், உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நீ பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஒண்ணும் தேவையில்லை. இந்த சமயத்துல நீங்க சரி உதவி நான் மறக்கவே மாட்டேன். சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த சந்தோஷத்துல ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கல? நீ வச்சிருப்ப. வாயேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னண்ணே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏதோ மாதிரி சொல்ற? என்னென்ன திடீர்னு பொண்ணு பார்த்தாச்சா? இல்ல, 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. இந்த சமயத்துக்கு உதவுமே சம்மதிச்சேன். அடுத்த வாரம் கல்யாணம். பொண்ணையும் பார்க்காம விவரமும் கேட்காம திடீர்னு முடிவு பண்ணிட்டியே. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5000 ரூபாய்க்கு உன் வாழ்க்கையை அடகு வச்சுட்டா அதை திரும்ப பெற முடியாது. என்ன
மாடு மனை வீடு சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான் அமையும். கண்ணாடி கட்டுப்பா. மாலை வார மாலை இந்தாங்க. சரி பணம் தானே தருவாங்கப்பா, ஏன் அவசரப்படுற? அதை என்ன போய் உட்காரு போ. ஓப்பா உட்காரு உட்காரு. நேரமாக மந்திரத்தை ஆரம்பிங்க. ஓம் கணானாம் கணபதி சபாமே அபிங்கமீனாம் பவத்வரசமம் ஏகநாதம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்மன்னோதிமிஸ்ரீ தசாதனம் யோகி பிரதமாயுக்தம் நாகமல்லேதனேரிதம் கல்பூர்ஜோர்ணம் நிக்தம் தாம்பூலம் பிரதிஹிக்யதாம் மகாகணபதே நமஹ. நீ தாலியை கட்டுப்பா, சீதனமா பொண்ணுகளை கொடுத்து அனுப்புவாங்க. ஏன் அவசரப்படுற? சொன்ன மாதிரி நடப்பாங்க. ஐயா மந்திரத்தை சொல்லுங்க. கெட்டிமலை கெட்டிமலை அடிக்கப்பா, பையன் சுறுசுறுப்பா இருக்கிறான். பாபா அப்புறம் ஓகே என்ன? அதான் உங்க அப்பா 5000 ரூபாய் பணம் கொடுத்து போறேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சொன்னாரு? நான் எல்லாரும் நாடகம் ஆடுறீங்களா? 5000 ரூபாய் பணம் தரேன் சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லைன்னா இப்போ இந்த கல்யாணம் ரொம்ப அவசரம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்னது? குப்புசாமி சார் இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன். பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும் போது கொடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னாரு. சரி பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தாலியை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கல. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க. ஆமா பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. ஏன்னா என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டானே அந்த ஆண்டவன். கல்யாணம் வீட்டுல வந்து கலாட்டா பண்ற அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. யோ எங்க 5000 ரூபாய்? அவங்க பணம் தரதா நீ சொன்னது போய் தானே? அந்த ஆளு தர்றேன்னு சொன்னதை நம்பித்தாப்பா நானும் சொன்னேன். மணவரையில 5000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போதைக்கு முடியாதுன்னு கைய விரிச்சுட்டான். நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமேன்னு உண்மையை நான் சொல்லல. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே நான் என் கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீங்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க. ஏன் ஆத்திரப்படுற? உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே. நான் ஐடியா கொடுக்குறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்ட கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும். முடியாவாய். என் உயிரை போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். அட போடா, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஹரிச்சந்திரே கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கிறான். பொய் சொல்ல மாட்டானா பொய். இவெல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான். 5000 ரூபாய் கொடுக்கலன்னா நாளைக்கே அவளை அப்பா வீட்டுக்கு விட்டுடுவேன். நல்ல காரியம்.
அதே நாளைக்கு ஒத்தி போடுறேன், இன்னைக்கே செஞ்சுறேன். சந்தானம், உன்னை நினைச்சு நான் சில சமயம் பொறாம கூட பட்டிருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு கஷ்ட நஷ்டப்பட்டு குடும்பத்துல எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ அப்படி பேசுறது? டேய், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்றோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கு என்னடா பேர் சொல்றது? நான் பணம் கேட்டேன், அவங்க தானே கொடுக்கறேன்னு சொன்னாங்க. யாரோ மூணாவது மனுஷன் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்ல அப்படி தண்டனை கொடுத்தாதான் நடந்த கல்யாணம் மாறிடுமா? என்னடா இது? 6-7 வயசுல இருந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க நீ இப்ப சாதாரண இந்த ஒரு 5000 ரூபாய் விஷயத்துக்கு அப்படி அலட்டிக்கிறது. உன் ஒய்ஃப் அங்க என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருப்பேன், போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லி. டேய், அவகிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்கடா அவங்க. ஆல் ரைட், நான் சொல்றது கேளுப்போ. லட்சுமி, நான் உன்னை திட்ட தப்புதான். எல்லாம் அந்த குப்சாமி செஞ்ச வேலை. சரி, நடந்து போச்சு. எங்க அப்பா குப்புசாமி சார் கிட்ட எனக்காக ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொன்னது உண்மை. ஆனா பணம் தரேன்னு சொல்லவே இல்லை. எங்க அப்பா செஞ்சு போட்ட நகை 5000 ரூபாய் பெறும்னு நினைக்கிறேன். இந்தாங்க. வேண்டாம், அந்த அளவுக்கு நான் கையாலாகாத வாங்க. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க அன்பு ஒண்ணுதாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன உங்களுக்கு கட்டி வச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கிட்ட அன்பு காட்டவே முடியாது. அத நினைக்கும் போதுதான் எனக்கு பகீருங்குது. சேச்சி, பயப்படாத. நான் கொஞ்சம் முங்கோப்பி. சரி, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வ? ஏமாந்துட்டேன் ஆத்திரத்துல நான் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை வெறுத்துட்டு நினைக்காத. இந்தாங்க காஃபி. கமலா என்ன தூங்குது? ஆமா அண்ணி, அது எப்போதும் இப்படித்தான். நான் சொன்னாலும் கேட்காது. அண்ணன் செல்லம். ரொம்ப நல்லா இருக்கு. கமலா, கமலா எழுந்துருமா, மணி 8 ஆச்சு. 8 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள எழுப்புறீங்களே. இங்க பாருமா, பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கலாமா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி தூங்குனா பெண்ணை இப்படி வளர்த்திருக்காங்களேன்னு பேசுவாங்க. எழுந்துருமா, எழுந்து. வந்து 2 நாள் கூட ஆகல, அதிகாரம் தூள் பறக்குது. நல்ல தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. தரித்திரம். என்னம்மா வாய் ரொம்ப நீளுது? விடிஞ்சு 8-9 மணி வரைக்கும் தூங்குனா அது தரித்திரம் தான், அதை தெரிஞ்சுக்கோ. நான் அடுத்த வாரம் லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணிக்க போறவ. 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, நீதான் தரித்திரம். கமலா, அண்ணி நல்லதுக்கு தானே சொல்றாங்க. என்ன தகராறு? பாருன்னு அண்ணி என்ன தரித்திரம் பிடிச்ச மூதேவி சனியன் எல்லாம். கமலா, சொன்னா உண்மையை சொல்லு. என்ன நடந்ததுன்னு உங்க தம்பியை கேளுங்க. சரி, அந்த சீபை கொண்டு கொடுவா. கேட்டுட்டு போங்க. இங்கதானே இருக்கு. அங்க இருந்த சண்டை வளரும் கூப்பிட்டேன். லட்சுமி, அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ தூங்கிட்டு இருப்பா, நீ எழுப்பிருப்ப, அதான் தகராறு. உன் சைடு தப்பில்லைமா. ஆனா உன்னுதான் சரியா சொல்லி அங்க சொன்னா பொண்டாட்டி பேச்சை கட்டு புருஷன் ஆடுறான்னு பேசிப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தானே, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் விட்டு போயிடுவா. இதெல்லாம் அவனு சொல்லணுமா? நீ நல்லா படிச்ச பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, அழகான பொண்ணு.
அட்ஜஸ்ட் பண்ணி இந்தாங்க இந்த மாச வட்டி. அச்சா இந்த ப்ரோ நோட்டை படிச்சு பார். சார் இதுல 2500 ரூபாய் இருக்குது. வட்டி மாசம் 250 ரூபாய். என்ன சார்? இதுல ஒரு கையெழுத்து போ. ராம் ராம். இந்தாங்க பார்சல். தேங்க்யூ. 1200 ரூபாய் பில். ஓ, அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை. இவ்வளோதான் இருக்கு. மிச்ச பணம் நான் மாசம் மாசம் தரேன். சரி வரேன். பாத்தியா, உன் முகத்துக்கு கட்டிக்க பட்டு புடவை வாங்கிட்டு வந்துருக்கு. எப்படி இது நகை பாரு. இது தாலி, இது தாலி செயின். என்னென்ன நூல் மாதிரி இருக்கு? 4 பவுண்டுமா அது? கொஞ்சம் கனமா பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கனமா பண்ணிக்கலாம். இது என்னது? பழையலா? இவ்வளவு மெலிசா எப்படிதான் பண்ணானோ? இதுக்கே 7000 ரூபாய் பணம் ஆச்சுமா. இதை விட நல்லா செய்யணும்னு ஆசை இருக்கு, வசதி இல்லையே. இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? அவர் தான் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சமா, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க நினைச்சேன். சரி, நான் நினைச்சது எது செய்யா இருக்கு. லட்சுமி, நான் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு மற்ற பாடலாம் பார்த்துட்டு வரேன். டேய் எனக்கோ மேலுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். எப்படி வரேங்க? கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றாரு தெரியுமா? அவர் முஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டியே. வேணும் தான் பேசினேன். அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாம் புதுசா வந்திருக்காள் அவ செய்யற வேலை. எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்றீங்கன்னு தலையணை மந்திரம் போட்டு அண்ணன் மனசை கலைச்சிருக்கா. இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காதே. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல. ஆமா, எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. எங்க அம்மா அப்பா இருந்தா எனக்கு இந்த கதி வருமா? கமலா, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுக்கோ. தேவையானவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு லட்சுமி, ஏய், என்னோட இதெல்லாம் உங்க தங்கச்சியே கேளுங்க. உன் வாயில கொல்கட்டையா வச்சிருக்கேன், சொல்லி தொலைய. நானும் அவங்க தங்கச்சிக்கு மெலிசா வளையலையும் நூல் மாதிரி தாலியும் செய்ய சொன்னேன். எல்லாத்தையும் என்ன வச்சுக்க சொல்லி உங்க தங்கச்சி திட்டிட்டு இருக்கு. அப்படி என்ன திட்டிட்ட? என் கண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே உனக்கு பிடிக்கல, சண்டைக்கே நான் அலையிற. நானும் அலையிறேன். காலையில 7:30 மணி முகூர்த்த வச்சுக்கிட்டு இப்ப போய் தயார் போய் அதெல்லாம் திருத்து உள்ள வை. போங்க போங்கம்மா. புறப்படலாமா? அப்போ நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வரேன். என்ன இந்த அண்ணனை மறந்துடாத, அடிக்கடி வந்துட்டு. என்னென்ன இப்படி அழுவுற? நான் எங்க போறேன்? இதே ஊர் தானே. போயிட்டு வரேன். நல்ல நல்ல வரேன். வாங்க போலாம்.
நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய சுமை குறைஞ்சது. பெரிய சுமை கூடி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கல்யாணத்துக்கு வாங்கின கடன் பத்தி சொல்றியா? ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கல. நீங்க அழறீங்க, அவ சிரிச்சுக்கிட்டே போறா. இப்படி வளர்த்த அண்ணனை பிரிஞ்சு போறமேன்னு துளி பாசமாவது இருக்கா? சேச்சே, பாசம் இல்லைன்னு சொல்லாத. சின்ன பொண்ணு தானே, புருஷன் வீட்டுக்கு போறாங்கிற சந்தோஷம். சும்மா மழுப்பாதீங்க. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்து இவ்வளவு செஞ்சா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். என்னை யாரும் கொண்டாடவும் வேண்டாம், கீழே போட்டு உடைக்கவும் வேண்டாம். அது சரி, எனக்கு தெரியாம கேக்குறேன். கழிச்சு போயிருக்கேன். ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா. நான் ஆழத்தில் அடக்கி வச்சிருக்க உணர்ச்சிகளை நீ வேற கிளறி விடாத. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். குட், வெரி குட். ஏய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எனக்கு எப்போ தெரியாது. இது கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக்கு தெரியுமா? டேய், நீ ஒழுங்கா படிச்சிருந்தா எப்போ பாஸ் பண்ணிக்கலாம் இல்ல? 2 வருஷமா பாக்குறேன், பீஸ் கிளாஸ் விட்டு நகர மாட்டேங்கிறான். பாஸ் பண்ணிடுவேன். இது வருஷத்தையா? சரி சார், டிஃபனாவது ஒழுங்கா சாப்பிடு. தாரம், உன் சாதனைக்கு ஈடே இல்லை. 6-7 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட. உன் தம்பிய BA வரைக்கும் படிக்க வச்சிட்ட. வெரி குட். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி, என் தம்பி வேலை விஷயமா? அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 ரூபா தர சொல்றேன். போக போக பாத்துக்குவோம். இந்த வேலை எனக்கு வேண்டாம். ஏ, நான் முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்கேன். நீ வேண்டாம் சொன்ன இப்படி? அதுக்கு இல்லண்ணே, 6வது கூட படிக்காத நீ 900 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பெரிய வேலையில சேர்த்து விடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும். ஏய், முதல்ல நான் இந்த கம்பெனிக்கு சேரும்போது மாசம் 50 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா. சரி, அதை விடு. பாரு, அந்த பெரிய வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேரு. இல்லைன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பார். இல்ல அண்ணே, இப்ப நான் இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தா எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கா ட்ரை பண்றத விட்டுடுவான். ரகு இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தான்னா மாசம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கோம். என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த கஷ்டம் எல்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே சக்திக்கு மீறி செலவு பண்ணி யார் கடங்கார் நான் சொன்னேன். எல்லாம் உன்னாலதான். உங்க அப்பா 5000 ரூபாய் கொடுக்குறது சொன்னா அதனால தான் வந்து கட்டிக்கிட்டேன். அந்த குப்புசாமி சொன்ன பொய்க்கு நான் என்னங்க செய்யறது? அதை விடுங்க. மாசம் என் சாப்பாடு செலவுக்கு அதிகமா 100 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கெல்லாம் கூலி போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ரூபாய்க்குள்ளேதான் ஆகும். இல்ல 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். புரிஞ்சுக்கிட்டா சரி. வாங்க. அண்ணே, என் ஃப்ரெண்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டான். மாசம் 1200 ரூபாய் சம்பளம். ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி அந்த 300 ரூபாய் வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தா என் எதிர்காலமே பாழா போயிருக்கும். அரே சந்தானம், சந்தானம் நில்லு. 2 மாசமா டிம்கே குடுக்குற, வட்டி என்ன ஆச்சு? அடுத்த மாசம் தரேன். அரே என்ன படா ரோதனையா போச்சு. சுத்த மானங்கட்ட ஆளா இருக்கிற. பணம் கொடுக்க முடியல, என்னத்துக்கு கடன் வாங்குற? வவுத்துக்கு சோறுங்களே. யோ, மரியாதையா பேசு. 2500 ரூபாய்க்கு 250 ரூபாய் அநியாய வட்டி. ஏன் அவசரத்துக்கு வாங்கினேன்? இனிமே தர முடியாது. வட்டி ஜாஸ்தினா பறிச்ச கொடு. பணம் தேவைங்கும் போது கால் பிடிக்கிறது. வட்டி கேட்டா ஜாஸ்தி சொல்றது. மானம் போடும். என்னங்கோயா பாருங்கயா. நாளைக்கு உன் பணத்தை கொண்டு வந்து மூஞ்ச ஏறியற. நாளைக்கு தரல மரியாதை போடும்.
என்னையா? அதான் நாளைக்கு தரேன். அரை உன் வட்டி எங்கய்யா? அது ரெடியா இருக்குங்க. முதல்ல வட்டியும் முதலுமா பணத்தை அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிடும். அப்பதான் எனக்கு சமாதானம். என்னது ஆபீஸ் கிட்ட கண்ணா பேராம பேசுறான். வாடா வா. அண்ணே ஸ்வீட் எடுத்துக்க. இன்னைக்கு முதல் மாசம் சம்பளம் வாங்கிக்கோ. பண்ணி கொடு. அண்ணே இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். 800 ரூபா விலை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணே ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. வாட்ச், புது துணி இதெல்லாம் வாங்கணும்னு. இன்னைக்கு தானே என் ஆசை நிறைவேறிருக்கு. அண்ணே எனக்கு வேலை வாங்கி கொடுத்தானே என் ஃப்ரெண்டு. அவன் ஒரு பிளான் சொல்லியிருக்கான். அதாவது மாசம் நான் வாங்குற சம்பளத்துல 750 ரூபாய் அவன் கையில கொடுத்துடணும். வருஷ கடைசியில 9000 ரூபாய் ஆகும். அவனு ஒரு 10000 ரூபாய் போடுறேன்னு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நல்ல பிளான் தானே? என்ன எப்படி எங்க பிளான்? நல்ல பிளான். அண்ணே இத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அமையறதுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் செய்திருக்கணும். முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கான்ல, ஆசை செலவு பண்ணிட்டேன். நான் பெரிய ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன இதெல்லாம்? முதல்ல அவன் கடனை தீர்த்துருங்க. என்ன இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு வசதி வரும்போது வாங்கி கொடுங்க. விளையாட்டியா? முதல்ல போட்டுக்காது. காதுல கையில ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா இருக்கு. பொண்டாட்டி நகை எப்படி வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இதை பாருங்க. இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லுவேன். என்ன அது? முதல்ல இதை வாங்கிக்கிங்க. வேணா சொல்லல. வாங்கிக்கிங்கன்னா என்ன அது சந்தோஷமான சமாச்சாரம்? எனக்கு கையில காதுல இல்லைனாலும் விலை மதிப்பில்லாத ஒரு நகை என் வயித்துல உருவாகிட்டு இருக்கு. அப்போ பிள்ளைக்கு என்ன பேர் வைப்போம்? உன் பேர் லட்சுமி, என் பேர் சந்தானம். பிறக்க போற பிள்ளைக்கு கண்டிப்பா ஆண் பிள்ளை தான் பிறக்கும். குபேரன் பேர் வச்சிருவோம். லட்சுமி, சந்தானம், குபேரன். அழுகுறாமா? அம்மாவை பாக்குறான். பாட்டி பேரு அம்மாவை பாக்குறேன். என்ன பாருடா? வாங்க வாங்க கமலா, உங்க அண்ணன் வராங்க பாரு. நல்லா இருக்கேம்மா. எல்லாம் பாட்டி மாதிரியே இருக்கா. பிள்ளை பேர் வச்சாச்சா? இன்னும் இல்ல. இல்ல பாரு, இது பாரு குழந்தைக்கு சட்டை. வணக்கம். ஒரு கொஞ்சம் பார்த்துட்டு போலாம். போன வாரமே சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். உடனே வர முடியல. பரவாயில்ல, போயிட்டு வரோம். என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. பரவாயில்ல, இன்னும் வாட்டி வரேன். என்ன கமலா, வந்த உடனே போறாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லக்கூடாதா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். தங்கச்சி குழந்தைய பார்க்க எவ்வளவு பெரிய சீதனம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. சந்தானம், சந்தானம். என்னப்பா ஆச்சு உங்க பிரஸ் ஸ்ட்ரைக்கெல்லாம்? அதை ஏன் கேக்குறேன்? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம். அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி, கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம், வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 200 ரூபாய் இருந்த பாரு. இல்லைன்னா இல்ல இல்ல கொஞ்சம் என்னென்ன இந்தாங்க. தேங்க்ஸ்.
இந்த தேங்க்ஸ். வரேன். மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டா தானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்றேன். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுதி தரேன், நல்லா பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும். என்ன சந்தானம், சந்தானம் வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் பிரச்சனை இந்தாங்க. சந்தானம் கொடுக்க சொன்னானே? இல்ல, நானா தான் கொடுக்குறேன். இல்லன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிரை எடுப்பாரு? அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படுறான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைவேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். அழகப்பா, கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையே? என்ன போயிட்டு அனல கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம், அதான். நான் இல்லைன்னா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு. என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம், எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு கூட முடியாது சொன்னால? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசிருப்பான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அவன் என்ன சொன்னா? அட சொல்லப்பா, என்ன சொன்னாவ? அந்த இது ரகு, ரகு, என்னென்ன அழகப்பா சார் கேட்டுதான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பு இல்ல, அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே, அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல, என்ன வாயை பத்தி சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம், 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது. இங்க யாருக்கு ஒண்ணு திமிரு கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன்? 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோள சுமந்த வேண்டானா உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படின்னா நான் நன்றி கிட்ட போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேன். ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படி சொல்லி கொடுத்திருக்கியாடா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன். சரி, அதை விடு, எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ ஒரு தடவை கேட்டிருக்கியா? நீ கேட்காதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது எது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தினேன், சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்ததெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான் வரேன். ரகு, நான் சொல்றது கேளப்பா. ஏதோ என் மனசுல இருந்தது வெளியே கொட்டிட்டேன். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொன்னது உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்லப்பா, மத்தவங்க மனசை நீ புண்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னால தாக்க முடியாதுப்பா. இனிமேல் உனக்கு சுமையா இருக்க நான் விரும்பல. ரகு, நிஜமாவே போக போறியா? ஆமா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ரகு, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சொந்த அண்ணன் புனச்சத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு போடுமா? போங்க உள்ள. சும்மா நடிக்காதீங்க அண்ணி. நீங்க வந்த பிறகுதான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட உங்க தம்பியை படிக்க வச்சுக்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு,
உங்ககிட்ட தராம அவரே வச்சுக்கிறாரு அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி அவர் மனசை கழிச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே இங்க இருந்தா என் கௌரவம் போயிடும். நான் வரேன். கேட்டீங்க? நான் என்னைக்காவது ஒரு வார்த்தை தப்பா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? சொல்லுங்க. சிறகு முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ள இருக்காதுமா. லட்சுமி அவன் சொன்னது கேட்டியா? நான் அவனுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாம் டைரியில எழுதி வச்சிருக்கானா? அது கணக்கு பார்த்து வட்டியோட திருப்பி கொடுத்துருவானா? 6 வயசு இல்ல, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது சொன்னதுனால தானே என் தம்பி என்ன விட்டு போயிட்டான். லட்சுமி என்னை பெருமைப்பட்டுக்கு வர சொன்னேன். என் பாசத்தை அவன் புரிஞ்சுக்கல. பையன் அழகா ஒன்ன மாதிரியே இருக்கான். சார், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. சரி. இந்தாங்க பில். என்னங்க பில் எவ்வளவு ஆச்சு? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ரகு அண்ணன் இருந்து லெட்டர் வந்திருக்கு. அது ஆரம்பிச்சிருக்க புது கம்பெனியில 100 ரூபா சம்பளம் போட்டு வேலை தர்றேன். அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே புறப்பட்டுவான்னு எழுதியிருக்கு. போகட்டுமா? போயிட்டு வா. ரகுவை கேட்டேன்னு சொல்லு. என்னம்மா, நாளைக்கு வரேன்ட்டு போனாரே, 4 நாள் ஆகுது, இன்னும் மறக்கணுமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க. வந்துட்டு வருமா? பணம் கட்ட முடியாதவங்களா தர்மாசுத்திரி போகணும். என்னப்பா ஏன் தயங்குற? என்னப்பா விஷயம்? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இது ஏப்பா சங்கடப்பட்டு சொல்றேன்? மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. அவங்க ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு வரணும். இப்ப உனக்கு எவ்வளவுப்பா பணம் தேவை? 640 ரூபாய். அது போதுமில்ல? இந்த 700 ரூபாய் இருக்கு. முதல்ல போய் அந்த காரியத்தை கவனி. யார் அது? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவன். ரொம்ப நல்ல பையன். நான் வரேன் லட்சுமி. என்னங்க, வரும்போது குழந்தைக்கு மறக்காம ஒரு பால்டீன் வாங்கிட்டு வாங்க. பாட்டுனா போன வாரம் தான் ஒரு பாட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் நீயே சாப்பிட போது இருக்க. பச்சை குழந்தை அவ்வளவு போல சாப்பிடும். சும்மா இருங்க, உங்க கண்ணே படும் போல இருக்கு. குழந்தைக்கு இதுதான் ஆகாரம். சரி சரி. போஸ். என்னங்க? ரகு கல்யாணமா? அது நாளை மறுநாள். பேருக்காவது வந்து நேரில் சொல்லிருக்கலாம்ல.
இவங்க எல்லாம் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், முன்னுக்கு வந்துட்டாங்க. அழகப்பா சொல்ற மாதிரி அதெல்லாம் நினைச்சுதான் சந்தோஷப்படணும். என்னப்பா சந்தானா இவ்வளவு லேட்டு? முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஏன்? உனக்கு கடன் வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்கிருந்து வர்றோம். என்னாச்சு? முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்தவித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ சார் ஆர்வத்துல போய் அவர் மேல விழுந்தான்னா பொச்சுக்குன்னு போயிருமாப்பா. உங்களுக்கு இந்த நிலைமை என்ன என்னால நம்பவே முடியல. கொலைப்படுறீங்க முதலாளி, சீக்கிரமே குணம் ஆயிடும். அப்படி குணமாகலன்னா அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கு முதலாளி. உங்க பேத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வரேன் முதலாளி. என்னையா அது? சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்கே இருக்கிறதாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட், லித்தோ, ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லயே தான் இருக்கிறோம். அத உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க, நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்ட கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. சார் கூப்பிட்டீங்களாமே? என்னப்பா இது? கணக்கு வழக்கு இல்லாம பணம் வாங்கியிருக்க. உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்து இருக்க. உங்க அப்பா கிட்ட கெட்ட வாங்கியிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். சார் இது ரொம்ப நியாயம். 20 வருஷமா இந்த கம்பெனில ஒழிச்சிட்டு இருக்கேன். உன் டிஸ்மிஸ் பண்ணலப்பா. பணத்தை கட்டி திரும்ப வேலைக்கு வா. நீ போலாம். சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க. இப்ப நான் எங்க போறேன்? காலப்படாத, தைரியமா. அப்பா எப்படி பாருங்க? மருந்து சாப்பிட்டீங்களா? ஏப்பா சண்டாளுக்கு வேலை நீட்டிட்டாமே. அவங்க அப்பா செத்துல இருந்து நம்ம கிட்ட உண்மையா உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவர் சேர்த்துக்கப்பா. என்னப்பா இது? கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாம கம்பெனி நடத்த என்னால முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேரட்டும். இல்லன்னா நான் சேர்த்துக்க முடியாது. நீங்க சொல்றதுக்காக மறுபடியும் அவனை நான் வேலைக்கு சேர்த்துட்டா நான் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ஆபீஸ்ல எனக்கு என்ன மரியாதை? அல்பா நான் சொல்றேன் கேளு. முடியாது. இப்படி அடிக்கடி நீங்க என் நிர்வாகத்துல தலையிடுறதா இருந்தா நான் வேற வேலை தேடிக்கிறேன். நீங்க சந்தானத்தையே மேனேஜர் ஆக்கி ஆபீஸ் நடத்தீங்க. ஐயா, எனக்காக நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இத்தனை நாளும் உங்க நிலையில இருந்தேன். இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் உங்க கம்பெனியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க உடம்பை ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நான் வரேன் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிக்கு ஈவு இறக்கமே இல்லாத இப்படி ஒரு மகனா? அப்பாவை போல புள்ள, அண்ணனை போல தம்பி இருக்கணும் சட்டமா என்ன? ஏங்க, நம்ம ரகு ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி ரொம்ப பிரமாதமா நடக்குதாமே? ஆமா, கேள்விப்பட்டேன். அவன் காலு போய் விட சொல்றியா? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் பேரு காலில் விடுறதா? தானாடாட்டாலும் தன் சதையாடும் சொல்லுவாங்க.
சும்மா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்க. அவர் என்னதான் செய்யறாருன்னு பாப்போம். என்ன பாலா? ஒண்ணுமில்ல, போஸ்ட்மேன் கிருஷ்ணன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சந்தானம் இல்ல? என்னம்மா அவருக்கு வேலை போயிடுச்சாமே? தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு புடவை வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. பாதிக்கு மேல பாக்கி நிக்குது. வந்த உடனே கடைக்கு வர சொல்லுங்க. இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. நான் வண்டி எடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து போயிருக்கேன். ஆமா பாலு, தெருமுனையில இருக்கிற மார்வாடி கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சாமான்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வா. உனக்கு எத்தனை தரேன்? அன்னைக்கு தம்பிக்கு லெட்டர் எழுதுன்னு சொன்னேன், பதிலே காணும். இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க. தப்புதாங்க, வேற வழி தெரியல. வெயில் தாங்க முடியாதப்ப பாம்பு நிழல்ல தவளை ஒதுக்குமா? பிடிஞ்சு எழுந்திருச்சா கடங்காரங்க பேசுற பேச்ச காதுல கேட்க முடியல. உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில் தானே செய்யறாரு. சும்மா வேண்டாம், வட்டிக்கு கேட்டு பாருங்க. அப்படியே கொடுக்கலனாலும் புதுசா நம்ம எதை இழக்க போறோம்? சீர் கொண்டு போய் கொடுத்தாதான் சகோதரியும் சொல்லுவாங்க. நான் என்னத்தை கொண்டு போய் கொடுக்கறது? சரி, உன் திருப்திக்காக நான் போறேன். யாரு யாரு திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி? யார் நீ? கமலோட அண்ணன். அப்படியா? தெரியாது, மன்னிக்கணும். வாங்க வாங்க. அண்ணே, இப்படி கொஞ்சம் வாங்க. என்னடா இது பிச்சைக்கார மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது? சரி சரி, என்ன விஷயம்? இல்லைம்மா, இந்த பக்கமா வந்த அப்படி உன்னை பார்த்துட்டு போலாம். நல்லா வந்த. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷமாவது தீபாவளி பொங்கலுக்கு ஒரு புடவை அது இதுன்னு கொண்டு வந்திருக்கியா? ஏற்கனவே தரித்திரம் பிடிச்ச வீட்டுல இருந்து வந்தவன்னு எல்லாரும் மறைமுகமா பேசிக்கிறாங்க. அது நிச்சயம் நிரூபிக்கிற மாதிரி நீ வேற இந்த கோலத்துல வந்து நிக்கிற. விதிமா, எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுற, என்னால முடியலையே. வேலை போயிடுச்சு. அதனால ஏதோ என் புருஷன் என்கிட்ட பிரியமா இருக்கனால சரியா போச்சு. அண்ணே, தப்பா நினைக்காத. உன்னை இந்த கோலத்துல என் மாமியாரும் மத்தவங்கள பார்த்தா ரொம்ப இளக்காரமா பேசுவாங்க. இப்போ நீ போயிட்டு இன்னொரு தடவை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் வரேன். என்ன கமலா, உங்க அண்ணன் வந்தாராமே? ஆமா,